ரீஜனல் வந்து பிளானிங் அண்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது பிளானிங் இஸ் a device of achieving socio-economic prosperity by optimum utilization of available natural and human resource. என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அது ரெண்டுத்தையுமே என்ன அப்படின்னா ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் பேர் தான் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாகவும் நல்லாவும் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணி எப்படி அது பிளான் போட்டு யூஸ் பண்ணுறதா எதுக்கு அப்படின்னா ஒரு சோசியோ எக்கனாமிக் ப்ராஸ்பர்ட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இதில் பிளானிங் இஸ் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு பிளானிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது டு கீப் த எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன் த ஹெல்த்தி கண்டிஷன். எக்காலஜியும் என்விரான்மெண்ட்டையும் ஹெல்த்தியான கண்டிஷனில் இது பண்ணோம் அப்படின்னா பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங். பிளானிங்கோட அப்ஜெக்டிவ் இலக்கு அப்படின்னு பார்த்தாலே என்ன அப்படின்னா பாவர்ட்டியை எரடிகேட் பண்ணுது, இக்னோரன்ஸை எரடிகேட் பண்ணுது, டிசீஸ் இன்இக்வாலிட்டி ஆஃப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொவைட் எ பெட்டர் அண்ட் ஹையர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். என்ன அப்படின்னா பிளான் பண்ண ஒரு நேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா பாவர்ட்டி வந்து இருக்கக்கூடாது, அதை வந்து முழுமையாக போக்கணும். இக்னோரன்ஸ் அதாவது இல்லிட்ரேட் அப்படிங்கிறதுலாம் என்ன லிட்ரஸி அப்படிங்கிறது வேணும், அதுக்காண்டி என்ன அது வேணும். அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் இருக்கக்கூடாது, நல்லா ஹெல்த்தியான நேஷனாக இருக்கணும். இன்இக்வாலிட்டி வந்து இருக்கக்கூடாது, ஒரு ஈகலிட்டேரியன் சொசைட்டியாக இருக்கணும். அதுக்கெலாம் எந்த முக்கியம் அப்படின்னா ஒரு பிளானிங் இருந்தால் தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இலக்கை நம்மளால் அடைய முடியும். ஓகேவா? அதான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போர்ஸ்லேயே நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது 1938 யாருனால அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்னால என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நேஷ்னல் இந்த பிளானிங் கமிட்டி 1938 பை ஐஎன்சி, அதாவது இந்தியன் காங்கிரஸ்னால என்ன அப்படின்னா 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று போடப்பட்டிருக்கு. இந்த நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து யாரோட கைடன்ஸ் கீழே போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1938 சுபாஷ் சந்திர போஸ் அவங்க, அதுக்கப்புறம் மகாத்மா காந்திஜி அவங்க, பண்டித் ஜவஹர்லால் நேரு அவங்க மூலமாக 1938 பிளானிங் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரியில் வந்து இதாயிடுச்சு. நம்மளோட இண்டிபெண்டனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு டெமோக்ராட்டிக் வந்து சோசியலிசம், ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிசமை இது பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே என்ன அப்படின்னா ஒரு 3 முக்கியமான என்ன அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் பிளானிங் பாலிசி சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சிட்டிசன் மென் அண்ட் உமன் ஈக்வலி ஹாவ் த ரைட் டு அடக்வேட் மீன் ஆஃப் ஃபுட். ஆம்பளைங்க பொம்பளைங்க அதாவது ஜென்டர் வந்து பயாஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே அவங்களுக்கான வாழ்வுரிமை, அதாவது வாழ வேண்டிய லைஃப்ஹுட் அப்படிங்கக்கூடியது வந்து இருக்குது, அதுக்கு ஃபுல் உரிமையும் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லியிருப்பாங்க டிபிஎஸ்பியில். அது மாதிரி தட் த ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் பெஸ்ட் டு சப்சர்வ் த காமன் குட். என்ன அப்படின்னா ஒரு குட்கான வந்து ஓனர்ஷிப் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அது என்ன அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்கும். அது மாதிரி என்ன அப்படின்னா ஒரு இடத்துலையே என்ன அப்படின்னா வெல்த் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து கான்சன்ட்ரேஷனாக ஒரு இடத்துலையே குவியக்கூடாது. அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் தட் த ஆப்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் does not result in the determined concentration of wealth and means of production அப்படிங்கிறது. பிளானிங் வந்து பாலிசி இன் இந்தியாவில் வந்து பிளானிங் பாலிசி இருக்குது. அதோட மெயின் வந்து எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே தான் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி வந்து எரடிகேட் பண்ணுறது, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அண்ட் இம்ப்ரூவிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் வந்து லிவிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்வாதாரம் அது வந்து அது நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பை கொடுக்கணும். ஈக்லிட்டேரியன் சொசைட்டி, எந்த ஒரு என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லா மக்களும் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானிங் பாலிசியில் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா
எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நமக்கு ரீஜனல் பிளானிங்னு இருக்குது. என்ன ரீஜனல் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரியில் ஒவ்வொரு நோக்கு வந்து ரீஜியனுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அப்படி நோக்கு வந்து இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிளானிங். Since this is made up of physical, social, economic, culture and political interest of a region. ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்கவுங்க நமக்கு வந்து கலாச்சாரம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் நீதியாக, ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் இதில் என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா பிளான் போடுறது, அதான் ரீஜனல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து யூஎஸ்என் வந்து பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போடப்பட்டதான் தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது டென்னசஸ் வேலி கார்ப்பரேஷன் யூஎஸ்ஏ. அது எமோஷனலி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1948 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் த சோட்டா நாக்பூர் பேட்டிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. தாமோதர் ரிவர் வந்து 541 வந்து கிலோமீட்டர் அதோட லென்த் இருக்கும். அந்த தாமோதர் ரிவர் எந்த ஸ்டேட்லலாம் நமக்கு வந்து போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹூக்ளி ரிவர் கூட கலக்கும். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல நமக்கு வந்து ட்ரைன் பண்ணும். அது என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் நமக்கு வந்து ஸ்டேட்டு அங்கெல்லாம் நமக்கு போயிட்டு லாஸ்ட்டு தான் நமக்கு ஹூக்ளி ரிவர் கூட நமக்கு கலக்கும். இந்த தாமோதர் ரிவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோடைய ஷேரோன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால் தாமோதர் தான். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு to control flood, to generate electricity, to provide irrigation in the plain area, to control soil erosion, and to develop tourist places, and to use the available minerals and other resources judiciously. ஓகே, இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது, கிடைக்கக்கூடிய நமக்கு வந்து மினரல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸை ஜுடிஷியஸ்லியாக நமக்கு வந்து இது பண்ணுறது, ஓகே தேர்ந்தெடுத்து நல்லா யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீஜனல் நமக்கு ப்ராஜெக்டோடைய அப்ஜெக்டிவாக நமக்கு வந்து இருந்துச்சு. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நமக்கு வந்து ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த ரீஜனல் பிளானிங்க்கும் இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு என்ன அப்படின்னா நல்லாவே எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ரீஜனல் பிளானிங் இந்தியா. நம்மளோட இந்தியாவில் இது வந்து சக்ஸஸான பிளானிங் தான் இது தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. வெஸ்டர்ன் காட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட் வந்து எங்கே இருந்து குஜராத் டு நமக்கு வந்து கேரளா வரைக்கும் நமக்கு வந்து இருக்கக்கூடியதான் வெஸ்டர்ன் காட். ஸ்ட்ரிச் ஓவா த நமக்கு ஸ்டேட் ஆஃப் எங்கே குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இப்படி நிறைய நமக்கு வந்து ஸ்டேட் வந்து ஒரு இதில் இன்வால்வ் ஆச்சுனாலே என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட் நமக்கு வந்து என்னது இருக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். இண்டஸ்ட்ரேட் நோக்கு வந்து பிளானிங், இண்டஸ்ட்ரேட் நோக்கு பாடி அதெல்லாம் நோக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா எல்லா நோக்கு வந்து ஸ்டேட்டில் இருந்தும் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ராஜெக்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லபடியாக இது பண்ண முடியும். அது வந்து ஒழுங்காக இருக்கிறதுனால இந்த பிளானிங் நோக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸை இழந்துட்டு அண்ட் ரீஜனல் பிளானிங் குட் நாட் பி இம்ப்ளிமெண்டட் நோக்கு எஃபெக்டிவ்லி. அந்த பிளானிங்கையும் நம்மளால் என்ன அப்படின்னா நிறைய நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. எதனால் அப்படின்னா நிறைய நோக்கு ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால. இந்த வெஸ்டர்ன் காட்க்கு யுனெஸ்கோ நோக்கு வந்து வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் நோக்கு லிஸ்ட்டில் ஜூலை 2012 வெஸ்டர்ன் காட் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஓகே, பண்டல்ஹேண்ட் ரீஜனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பண்டல்ஹேண்ட் ரீஜன் அப்படிங்கிறது சதர்ன் ஆஃப் நோக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் நுகர்ந்தலுடைய சதன்லையும் மத்திய பிரதேஷோடைய நார்த்லேயும் நுகர்ந்து இருக்கிறது தான் இந்த பண்டல்ஹேண்ட் அப்படிங்கிறது. இந்த ரீஜனில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது மாதிரி அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி லோவாக இருக்குது. சாயில் எரோஷன், டீஃபாரஸ்டேஷன், லோ நுகர்ந்து இன்டர்ஸ்டேஷன் அண்ட் புவர் நுக அக்சசிபிலிட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பண்டல்ஹேண்ட் ரீஜனில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து 2 ஸ்டேட் இன்வால்வ் ஆகிருக்கு இல்லையா, யூபி அண்ட் நுகர்ந்து எம்பி, அதாச்சும் உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷன் 2 ஸ்டேட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் இதோட பிளானிங் என்ன அப்படின்னா இதோடைய காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங்கும் ஒழுங்காக தான் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இதுவும் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் தான் பண்டல்ஹேண்ட் ரீஜன். அதுக்கப்புறம் நார்த் நுகர்ந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் நுகர்ந்து ஈஸ்டர்ன் ரீஜன்.
அதாச்சும் 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே நார்த் ஈஸ்டர்ன் வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட் நோக்கு டெரைன். அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சரே என்ன அப்படின்னா புவர் நோக்கு அக்சசிபிலிட்டி. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கிடைக்காது. ஓகே எலக்ட்ரிசிட்டினாலும் சரி எதுனாலும் சரி. ஏன் அப்படின்னா அங்கே வந்து டிஃபிகல்ட் நோக்கு வந்து டெரைன். அது வந்து அதோட ரீஜனே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேடு நோக்கு வந்து டெரைனாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த புவர் நோக்கு அக்சசிபிலிட்டி டியூ டு நோக்கு டிஃபிகல்ட் நோக்கு வந்து டெரைன், புவர் நோக்கு வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃப்ளட் அதிகமாக வரும் அண்ட் ஷிஃப்டிங் கல்டிவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியும் லோவாக இருக்குது, சாயில் எரோஷன். இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனில் இதுவும் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஒழுங்காக பண்ணப்படலை. ஓகேவா, இதில் வந்து 1971 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் நோக்கு வந்து கவுன்சில் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்னால் செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா டு கோஆர்டினேட் அண்ட் அட்வைஸ் ஆன் பிளான் எஃபோர்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் நோக்கு நேச்சர்ஸ். அதாச்சு ஸ்டேட்டுக்குள்ளே இதில் கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்ஸ் நோக்கு வந்து என்ன ஆகிருக்காங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் வந்து நல்லா கோஆர்டினேஷன் இல்லாதனால 1971 ஓகே அப்படி நல்லா கோஆர்டினேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோஆப்ரேஷன் வேணும், கோஆர்டினேஷன் இருக்கணுங்கிறதுக்காண்டி நார்த் ஈஸ்ட் கவுன்சில் அப்படிங்கிறத 1971 போட்டிருக்காங்க. டு கோஆர்டினேட் அண்ட் அட்வைஸ் ஆன் பிளான் நோக்கு வந்து எஃபோர்ட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் நோக்கு நேச்சர் சச் அஸ் தோஸ் இன்வால்விங் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பவர், ஃப்ளட் கண்ட்ரோல் அண்ட் ட்ரைனிங் நோக்கு ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் தண்டகாரணிய ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ட்ரைபல் ஏரியாஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜார்க்கண்ட். சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜார்க்கண்ட் ஸ்டேட் வந்து இதில் வந்து இந்த தண்டகாரணிய நோக்கு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகும். எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்டகாரணிய ப்ராஜெக்ட் வந்து டு ரீசெட்டில்டு த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். பங்களாதேஷ்லேருந்து அகதிகள் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள நோக்கு வந்து பிரச்சனைகளை நோக்கு வந்து எது சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த தண்டகாரணிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் தான். இம்ப்ளிமெண்ட் பண்ண இதுக்குன்னு சொல்லிட்டு அதாட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான். நக்சலைட் ஓகே அதுக்கப்புறம் நோக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய இது வந்து அதிகமாக நோக்கு வந்து இருக்கிறதுனால இந்த தண்டகாரணிய ப்ராஜெக்டும் அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. இன் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரீஜனல் பிளானிங் வந்து இந்தியாவில் நமக்கு என்ன மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நோக்கு ரீஜனல் பிளான் இஸ் எ டிஃபிகல்ட் நோக்கு வந்து ப்ரொபோசிஷன். இன்ஃபேக்ட் எனி நோக்கு வந்து இன்டர்ஸ்டேட் பாடி ஃபார் பிளானிங் கேன் ஒன்லி பி அட்வைசரி. எந்த நோக்கு வந்து இன்டர்ஸ்டேட் நோக்கு பாடியாக இருந்தாலும் சரி அதோடைய பிளானிங் அப்படிங்கிறது அட்வைசரியாக மட்டும்தான் இருந்ததே தவிர அண்ட் இஸ் நாட் நோக்கு மேண்டரி இன் நேச்சர் அண்ட் நாட் கட்டாயமாக அப்படிங்கிறது நோக்கு கிடையாது. அது ஒரு இன்டர்ஸ்டேட் நோக்கு பாடியாக அட்வைசரி மட்டுமா தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் ரீஜனல் பிளானிங் அப்படிங்கிறது நம்மளோட இதில் வந்து அவ்வளவா நல்ல இது வந்து அதை வந்து டிஃபிகல்ட்டி அதிகமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ரீஜனல் பிளானிங்கில் கிடச்ச ஓகே. ரீஜனல் பிளானிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் நோக்கு பிளான். நமக்கு இந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இந்த 5 இயர் நோக்கு இந்த பிளான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இம்மிடியட்லி நோக்கு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஓகே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாட்டு கவர்மெண்ட் நோக்கு டிசைட் பண்ணுறாங்க. என்ன டிசைட் பண்ணுறாங்க 5 இயர் பிளான் நோக்கு வந்து இது பண்ணும் ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க டிசைட் பண்ணுறாங்க. இம்மிடியட்லி நோக்கு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் the government no decided to no வந்து introduce 5 year no plan. A 5 year plan no introduce பண்ணும் on the no pattern of Soviet no source okay எஸ்டுவைல் நோக்கு சோவியத் யூனியன் ஆச்சு ரஷ்யா மாதிரி என்ன அப்படின்னா அந்த பேட்டர்னில் தான் என்ன அப்படின்னா 5 இயர் பிளான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு 5 அப்ஜெக்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம் நோக்கு ரைஸ் பண்ணணும் ஓகே ஒரு நாட்டோடைய தேசிய நோக்கு வந்து இதை வந்து நேஷ்னல் இன்கம் ரைஸ் பண்ணணும். இம்ப்ரூவிங் த நோக்கு ஆவரேஜ் நோக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புளோடைய நோக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஓகே லிவிங்கோடைய ஸ்டாண்டர்டை நோக்கு வந்து ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப் நோக்கு வந்து இன்டர்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் போத் பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி ஓகே அடிப்படை மட்டும் நோக்கு வந்து
ஓகே ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியோடைய எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணோம். அதான் இன்க்ரீஸிங் த ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியேஷன்ஸ் ஆஃப் போத் பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டான்ஷியல் ஆஃப் வேரியஸ் செக்டர். ஓகே, வேரியஸ் செக்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் பொட்டான்ஷியலை என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நேரோ டவுன் த வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இன்இக்வாலிட்டிஸ் என்ன பண்ணணும், நேரோ டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் அச்சீவிங் எ செல்ஃப் வந்து ரிலையன்ஸ் ஸோ ஆஸ் டு மினிமைஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் எய்ட். என்ன அப்படின்னா ஃபாரின் எய்டு, ஓகே ஃபாரின் எய்டுக்குள்ளே வந்து இதை வந்து மினிமைஸ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து ஃபாரினை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வந்து செல்ஃப் வந்து ரிலையன்ஸாக இது பண்ணணும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் வந்து மேஜரான அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 5-year பிளான் 1950 to 1951 to 1955 to 1956 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து 5-year பிளானில் கண்ட்ரி வந்து எதை வந்து கன்ஃபரண்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரிஃப்யூஜர்ஸ். ரிஃப்யூஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அகதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவியர் வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் ரிசல்ட்டிங் இன் இம்போர்ட் ஆஃப் கிரைன்ஸ். என்ன அப்படின்னா உணவு பற்றாக்குறை இருந்ததுனால உணவு வந்து என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, இறக்குமதி வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் மவுண்டிங் வந்து இன்ஃபெக்ஷன், ஓகே பணவீக்கம் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா இருந்துச்சு. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு 5-year பிளானுடைய இது ஓகேவா பிரச்சனையாக இருந்துச்சு. இம்பேலன்ஸ், ஓகே இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து இம்பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் இந்த எக்னாமியில் ஒரே இம்பேலன்ஸ் ஓகே எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா காஸ்ட் பை த செகண்ட் வந்து வேர்ல்டு வார். ஓகே, இரண்டாம் வந்து உலக போர்னாலையும் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி பிரிஞ்சதுனாலையும் ஏற்பட்ட அந்த எக்னாமிக் இன்பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு 5-year பிளானில். அது மாதிரி ஃபஸ்ட்டு 5-year பிளான் எம்பசைஸ் அட் இட்ஸ் இம்மிடியேட் வந்து அப்ஜெக்டிவ். அவங்களோட இம்மிடியேட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீஹேபிலிட்டேஷன் ஆஃப் வந்து ரிஃப்யூஜிஸ், அகதிகளுக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய மறுவாழ்வை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ரேபிட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதான விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து உணவு பற்றாக்குறை வந்து இருந்ததுனால நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி ஃபுட்டில் வந்து கட்டாயம் வந்து வேணும் அப்படிங்கக்கூடியது இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் டு இன்க்ரீஸ் த பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வந்து வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. த மெயின் வந்து த்ரஸ்ட் ஆஃப் த பிளான் வாஸ் த ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன், த டெவலப்மெண்ட் ஆஃப் வந்து ப்ராஜெக்ட் பவர் ப்ராஜெக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மல்டிபர்பஸ் வந்து ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் வந்து ரைஸ் பண்ணும். பவர் ப்ராஜெக்ட் மூலமாக என்ன அந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும் இந்த மல்டி வந்து ப்ரப்போஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு. என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் அதுக்கப்புறம் பவர் ப்ராஜெக்டை இது பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5-year பிளானில் க்ரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னா 3.7, டார்கெட் பண்ணது 1.7 1.2. ஓகே, டார்கெட் பண்ணது 1.2, நம்ம அச்சீவ் பண்ணது என்ன அப்படின்னா க்ரோத் ரேட் வந்து 3.7 வந்து பெர் ஆனமாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு 5-year பிளானோடைய இது செகண்ட் வந்து 5-year பிளான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1955 to 1956. ஓகே, 1955லேருந்து 1956 to 1960 to 1961. இது செகண்ட் 5-year பிளானுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியலேஷன், அதாச்சும் தொழில் மயம் வந்து ஆக்குறது அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பேசிக் அண்ட் ஹெவி வந்து இண்டஸ்ட்ரீஸ் டு இன்க்ரீஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். இதான் என்ன அப்படின்னா செகண்ட் 5-year பிளானுடைய முக்கியமானது. ஓகே, தொழிலக நீதியாக என்ன பண்ணோம் அப்படின்னா வளரணும் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் 25% ஆஃப் நேஷ்னல் இன்கம், ஓகே தேசிய வருமானம் அப்படிங்கிறது 25% ரைஸ் ஆகணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும். இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அண்ட் வெல்த், ஓகேவா வருமானத்துலேயும் ஓகேவா செல்வத்துலேயும் வந்து இன்இக்வாலிட்டியை என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும். இதான் வந்து செகண்ட் 5-year பிளானுடைய மெயினான ஃபோக்கஸ். இண்டஸ்ட்ரியலேஷன், இன்க்ரீஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, த ரிடியூஸ் வந்து இன்இக்வாலிட்டி இன் இன்கம் அண்ட் வெல்த். இதான் என்ன அப்படின்னா செகண்ட் 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு.
தேர்ட் 5 இயர் பிளான் பார்த்தோம் அப்படின்னா 1960 to 1961 to 1965 to 1966. ஆஃப்டர் த நோக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் ஓகே இரண்டாம் நோக்கு வந்து செகண்ட் நோக்கு வந்து இரண்டாம் நோக்கு வந்து 5 இயர் பிளானுக்கு அப்புறமாட்டு இந்தியன் எக்னாமி என்ன அப்படின்னா ஒரு டேக் ஆஃப் நோக்கு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்போ அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேயும் செகண்ட் 5 இயர் பிளான்லேயும் நமக்கு தேவையான ரிக்வர்ட் நோக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதனால இப்போ என்ன அப்படின்னா ஃபார் நோக்கு வந்து ரேபிட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நோக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படி நோக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமாட்டு இந்தியன் எக்கனாமி ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜில் என்னது இருந்துச்சு தேர்ட் 5 இயர் பிளானில் இருந்தது. அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5% நோக்கு வந்து இன்க்ரீஸிங் நோக்கு நேஷ்னல் இன்கம் உடைய அதில் வந்து 5% நோக்கு வந்து ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரைன்ஸ் டு அச்சீவ் நோக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி உலக அந்த என்ன அப்படின்னா ஃபுட் கிரைன்ஸ் இதில் செல்ஃப் சஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணணும். டு எக்ஸ்பேண்ட் த பேசிக் நோக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் நோக்கு வந்து என்ன அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் கெமிக்கல்ஸ் ஃபியூவல் அண்ட் நோக்கு பவர் அந்த நோக்கு அப்படி பேசிக்காக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணணும் அப்படின்னா விரிவுபடுத்தணும், அதான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டு யூட்டிலைஸ் ஓகேவா நல்ல நோக்கு வந்து பயன்படுத்திக்கணும் எதா அப்படின்னா மேன் பவர் ரிசோர்ஸஸை ஆஃப் த கண்ட்ரி அண்ட் டு இன்க்ரீசஸ் த சப்ஸ்டாண்டியல் அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் தேர்ட் நோக்கு 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. டு எக்ஸ்டாப்ளிஷ் நோக்கு வந்து ப்ராக்ரஸிவ் நோக்கு கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு பிரிங் ரிடக்ஷன் இன் இன்கம் நோக்கு டிஸ்பாரிட்டி இன்கமில் நோக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த டிஸ்பாரிட்டி அதாவது இன்இக்வாலிட்டியை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் தேர்ட் 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அதோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா பேலன்ஸ்டான ஒரு ரீஜனல் நோக்கு டெவலப்மெண்ட் தான். பிகாஸ் என்ன அப்படின்னா ஆனால் வார் வந்து அதோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா தேர்ட் 5 இயர் பிளானுடையது ரீஜனல் நோக்கு வந்து பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் தான். ஆனால் இந்த சைனா வார் வித் நோக்கு சைனா இன் 1962 சைனா கூட நோக்கு வந்து 1962 அந்த வார்னாலையும் பாகிஸ்தான் கூட 1965 அந்த வார்னாலையும் தேர்ட் பிளான் வந்து எதாச்சும் அப்படின்னு பார்த்தா இந்த டெவலப்மெண்ட்டில் இருந்து டிஃபென்ஸ் நோக்கு டெவலப்மெண்ட் அதாச்சும் பாதுகாப்புக்கு வளர்ச்சியை நோக்கு தேடி போகக்கூடிய மாதிரி நோக்கு ஆகிட்டு த தேர்ட் பிளான் வாஸ் லேட்டர் ஷிஃப்டட் ஃப்ரம் டெவலப்மெண்ட் டு டிஃபென்ஸ் நோக்கு வந்து டெவலப்மெண்ட் அப்படி நோக்கு மாறிடுச்சு. ஆனுவல் பிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் அகேன்ஸ்ட் 1965 வார்னாலையும் சிவியர் நோக்கு த்ரவுட் நல்ல பஞ்சத்தினாலையும் அண்ட் டிவால்யூவேஷன் ஆஃப் மணி அதாவது கரன்சி. ஸோ கரன்சியோடைய நோக்கு வந்து டிவால்யூவேஷன் ஓகேவா. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் 5 இயருடைய பிளான் வந்து டிலே ஆச்சு. ஃபோர்த் 5 இயர் பிளான் டிலே ஆகி ஆனுவல் பிளான் வந்து வந்துச்சு. எப்போ அப்படின்னா 1966 த்ரீ நோக்கு ஆனுவல் பிளான்ஸ் என்ன அப்படின்னா 1966 1967 1968 to 1969 இந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃபோர்த்து 5 இயர் பிளானுடைய எப்படி நோக்கு வந்து போடலாம் அப்படிங்கிற அவுட்லைன் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு இந்த நோக்கு வந்து ஆனுவல் பிளான் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு ஓகேவா. ஃபோர்த்து நோக்கு 5 இயர் பிளான் பார்க்கலாம். ஃபோர்த்து 5 இயர் பிளான் அப்படிங்கிறது 1969 to 1974 தான் என்ன அப்படின்னா ஃபோர்த்து 5 இயர் பிளான். அந்த ஃபோர்த்து நோக்கு அந்த பிளானோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலேட்டிங் எ டெம்போ ஆஃப் நோக்கு வந்து டெம்போ ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ரிடியூசிங் ஃப்ளக்சுவேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் as well as நோக்கு வந்து இம்பேக்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி ஆஃப் ஃபாரின் நோக்கு வந்து எய்ட். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிளான் வேர் த ஃபாலோயிங் என்ன அப்படின்னா ஃபோர்த்து 5 இயர் பிளானோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட்டை நோக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஆக்சிலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோக்கு வந்து அன்சர்டனிட்டி ஆஃப் ஃபாரின் எய்ட் அதையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரின் எய்டை நம்ம கம்மி பண்ணி செல்ஃப் நோக்கு சஃபிஷியன்சி இது பண்ணும். அப்படிங்கிறது தான் ஃபோர்த்து நோக்கு வந்து 5 இயர் பிளானுடைய முக்கியமானது. த க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராக்ரஸிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி ஆர் செல்ஃப் நோக்கு ரிலையன்ஸ் அப்படிங்கிறது. இது எதை இம்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னா
ஓகே இட் லைட் எம்பசைஸ் ஓகே எதை வந்து வலியுறுத்திச்சு அப்படின்னா இம்ப்ரூவிங் த கண்டிஷன் ஆஃப் லெஸ் ப்ரிவிலேஜ்டு அண்ட் வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி த்ரூ த ப்ரொவிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். எம்ப்ளாய்மெண்ட் வந்து எஜுகேஷன் கொடுக்கறது மூலமாக வீக்கர் செக்ஷன்ஸ் ஓகே சொசைட்டியில் வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு உள்ளவங்களுடைய கண்டிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே அதோடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஃபோர்த்து ஃபைவ் இயர் பிளானுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 3.4 ஓகே 3.4 ஓகே டார்கெட்டில் அச்சீவ் பண்ணது 3.4 டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5.7%. ஓகே இந்த ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தா டூரிங் த வந்து ஃபோர்த்து பிளானுடைய ஆவரேஜ் வந்து க்ரோத் ரேட் வந்து 3.4. ஆனால் டார்கெட் பண்ணி வச்சுருந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5.7. இதுதான் ஃபோர்த்து 5 இயர் பிளானில் ஆன விஷயம். ஓகே ஃபிஃப்த்து வந்து 5 இயர் பிளானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1974 to 1978. இதில் என்ன அப்படின்னா இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஓகே அகெயின்ஸ்டர் த ஃபார்முலேட்டட் அகெயின்ஸ்டர் ஏ பேக் ட்ராப் ஆஃப் சிவியர் வந்து இன்ஃப்ளெக்ஷனரி ப்ரெஷர். அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பண வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் படுத்தணும். அதான் என்ன அப்படின்னா ஃபிஃப்த்து 5 இயர் பிளானில் ஒரு முக்கியமான இதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாவர்ட்டி வந்து ரிமூவல், அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ஓகே செல்ஃப் ரிலையன்ஸ் த்ரூ வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஹையர் வந்து க்ரோத் ஆஃப் ரேட் higher வந்து rate of higher rate of growth, better distribution of income and very significant setup in the domestic rate of saving. இதான் இந்த ஃபிஃப்த்து 5 இயர் பிளானில் பாவர்ட்டி ரிமூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தான் நான் பாவர்ட்டியை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ரேட் வந்து ஃபிஃப்த்து 5 இயர் பிளானில் க்ரோத் ரேட் வந்து 5.5% டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது வந்து 5%. ஓகே ஒன்லி 5% தான் ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணாங்க. ஓகே இது வந்து ஃபிஃப்த்து வந்து 5 இயர் பிளானுடைய ஓகே டார்கெட்டட் வந்து ஆனுவல் க்ரோத் ரேட் 5.5, அச்சீவ் பண்ணது வந்து 5. இது ஃபிஃப்த்து வந்து 5 இயர் பிளானுடைய ஓகே இது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து 5 இயர் பிளானில் என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்க நடந்திருக்கும். அதனால் 2 வந்து சிக்ஸ்த்து 5 இயர் பிளான் வந்து 2 வந்து பண்ணப்பட்டிருக்கும். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1978 to 1983. இந்த 2 வந்து 6 5 இயர் பிளான் 2 6 5 இயர் பிளான் வந்திருக்கும். இந்த ஜனதா பார்ட்டி அதாச்சும் ஜனநாயக வந்து கட்சி அப்படிம்பாங்களே அந்த ஜனதா பார்ட்டி ஜனதா பார்ட்டி தான். ஓகேவா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி. ஜனநாயகம் அப்படின்னா டெமோக்ரஸி அது வேறு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 5 இயர் பிளான்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 1978 to 1983 ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே சென்ட்ரலில் வந்து வந்திருப்பாங்க. ஓகே சிக்ஸ்த்து பிளான் 1978 to 1983. ஷவுட் டு reconcile the வந்து objective of higher வந்து production with greater opportunity for employment. என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவ். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனதா பார்ட்டியோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர்லேயும் அலைட் வந்து ஆக்டிவிட்டீஸ், என்கரேஜ்மெண்ட் டு ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசிங் வந்து கன்சியூமர் குட்ஸ் ஃபார் மாஸ் கன்சப்ஷன் and to raises the income of lowest classes through minimum needs program வந்து அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா லோவஸ்ட் கிளாஸோடைய இன்கம்மை என்ன பண்ணோம் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் வந்து அலைடு ஆக்டிவிட்டிலாம் இது பண்ணும். மொத்தத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜனதா பார்ட்டியோடைய இதாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து மாறுவாங்க. அது வந்து சிக்ஸ்த்து 5 இயர் பிளானை கொடுக்கும். அதாவது 1980 to 1985 மோஸ்ட்லியாக காங்கிரஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பாவர்ட்டி வந்து எலவேஷன், அதாச்சும் எரடிகேட் பாவர்ட்டி அப்படிங்கலாம். பாவர்ட்டி வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது காங்கிரஸோடைய இதாக இருந்திருக்கும். பை கிரியேட்டிங் கண்டிஷன் ஃபார் அண்ட் எக்ஸ்பேண்டிங் வந்து எக்னாமி. பொருளாதாரத்தை விரிவு பண்ணோம் அப்படின்னா பாவர்ட்டியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
இது போக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காங்கிரஸோடைய என்ன அப்படின்னா ஏமாக இருந்திருக்கும். அதுவே எனக்கு ஜனதா பார்ட்டியோட ஏம் என்னது எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. த ஸ்ட்ராட்டஜி நோக்கு அடாப்டர் ஃபார் த பிளான் வாஸ் டு ஸ்ட்ரென்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் போத் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர்லேயும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி ரெண்டுத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தா ஓகே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்டர்லைட்டட் ப்ராப்ளம் த்ரூ த சிஸ்டம் நோக்கு வந்து சிஸ்டமேட்டிக் நோக்கு வந்து அப்ரோச் மூலமாக பிரச்சனைகளை எல்லாம் என்ன பண்ணணும் சமாளிக்கணும் அப்படிங்கிறது. டார்கெட்டட் நோக்கு வந்து க்ரோத் ரேட் 5.2% நோக்கு வந்து டார்கெட்டட் நோக்கு வந்து டார்கெட்டட் நோக்கு வந்து க்ரோத் ரேட் க்ரோத் ரேட் அப்படிங்க 5.2% இருந்துச்சு. ஆனால் அச்சீவ் பண்ணக்கூடிய க்ரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5.4%. ஓகே இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே 5.2% தான் டார்கெட் வச்சுருக்காங்க, ஆனால் அச்சீவ் பண்ணது 5.4% இன் வந்து 6th 5-year பிளான். ஓகே அதுக்கப்புறம் 7th நோக்கு 5-year பிளான் பார்த்தோம் அப்படின்னா 7th 5-year பிளான் எதை எம்பசைஸ் பண்ணிச்சு அப்படின்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம் விச் எய்ம்ட் அட் ஏ ரேபிட் க்ரோத் இன் ஃபுட் நோக்கு வந்து கிரைன் ப்ரொடக்ஷன். ஓகேவா உணவு உற்பத்தி பண்ணுறதுல நோக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே ரேபிட் நோக்கு வந்து இது பண்ணோம். ஓகே இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே ஃபுட் கிரெயினுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஃபிஷியன்சி இது பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் 7th நோக்கு வந்து 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவ். ஓகே அதுபடி என்னாச்சு அப்படின்னா ஃபுட் கிரெயினோட ப்ரொடக்ஷன் வந்து 3.23% ரைஸ் ஆச்சு. ஓகே அன்எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு வந்து இதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நோக்கு வந்து ஓகே ஜவஹர் நோக்கு வந்து யோஸ்கர் நோக்கு வந்து ரோஸ்கர் நோக்கு வந்து யோஜனா ஓகே அப்படிங்கிற ஒரு யோஜனா ஓகே அந்த ஸ்கீமையும் கொண்டு வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு வந்து இதை வந்து ரிடியூஸ் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை. அதுக்கப்புறமா ஜிடிபி ஓகே ஜிடிபி நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் நோக்கு ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரியோடைய ஜிடிபி வந்து க்ரூ அட்டன் நோக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் 5.6% எக்ஸிடிங் த டார்கெட்டட் நோக்கு வந்து க்ரோத் ரேட் ஆஃப் ஓகே 0.6 வராது. ஓகே வேறு 4.6 அப்படின்னு இதை விட கம்மியாக தான் வரும். டார்கெட்டட் நோக்கு க்ரோத்தை விட என்ன அப்படின்னு பார்த்தா 5.6% நோக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜிடிபி வந்து ரைஸ் ஆகிருக்கு. இதில் 7th 5-year பிளானில். ஓகேவா இதான். அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடனே எய்த்து 5-year பிளானுக்கு 7th 5-year முடிஞ்சதுக்கு உடனே 8th 5-year பிளானுக்கு வந்து போகலை. அதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளான்ஸ்னு ஒன்று போட்டாங்க. அதான் 8th நோக்கு வந்து 5-year பிளான் குட் நாட் நோக்கு டேக் ஆஃப். எதனால அப்படின்னா டியூ டு நோக்கு வந்து பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஃபாஸ்ட் நோக்கு சேஞ்சிங் பொலிட்டிக்கல் நோக்கு சிச்சுவேஷன் அட் த சென்டரில் என்ன அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ஒழுங்காக நோக்கு வந்து இல்லை, அது ஃபாஸ்ட் நோக்கு சேஞ்சிங் ஏற்பட்டதுனால 8th நோக்கு 5-year பிளானை ஒழுங்காலாம் இம்ப்ளிமெண்ட் நோக்கு வந்து பண்ண உடனே நோக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதான் நோக்கு ஆனுவல் பிளான் தேவைப்படுச்சு. அதனால் 19 நோக்கு வந்து 90 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆனுவல் பிளானாக இது 1991 அப்படி பீரியட் ஆனுவல் பிளானாக ஆயிடுச்சு. ஓகே மேக்ஸிமைசேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு வந்து அதிகரிக்கணும், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். இதுதான் அதோடைய முக்கியமான இதாக இருந்துச்சு. 8th நோக்கு வந்து 5-year பிளான் 8th 5-year பிளான் 1992 1997 வரைக்கும் வரதான் 8th நோக்கு 5-year பிளான். அதோட ஆனுவல் நோக்கு வந்து க்ரோத் ரேட் என்ன அப்படின்னா எய்ம் பண்ணி வச்சுருந்தது 5.6%. ஓகேவா அது மாதிரி ஆவரேஜான இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நோக்கு வந்து ரேட் ஆஃப் 7.5%. இது வந்து அவங்க எய்ம்டு ஓகே பண்ணி வச்சுருந்தது. ஓகே நல்ல நோக்கு சாலைன் ஃபீச்சர் ஆஃப் த நோக்கு வந்து பிளான். இந்த பிளானோட முக்கியமான நோக்கு வந்து சாலைன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்டரான எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா பொருளாதார வளர்ச்சி நோக்கு வந்து வேகமாக நோக்கு வந்து வளர்கிறது. அண்ட் ஃபாஸ்டர் நோக்கு வந்து க்ரோத் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் நோக்கு வந்து செக்டரில் நிறைய நோக்கு வந்து வேகமான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமானது 8th 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவ். அதாச்சும் அதோடைய சாலைன் ஃபீச்சரே இதுதான். அண்ட் சிக்னிஃபிகண்ட் நோக்கு வந்து க்ரோத் ரேட்டிங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன அப்படின்னா நல்லாவே நோக்கு வந்து வளர்ந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தா எல்பிஜி அப்படிங்கிறது ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே லிபரேஷன் நோக்கு வந்து ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. அதனால் என்ன அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நோக்கு நல்ல க்ரோத் ரேட் கொண்டு வந்துச்சு.
ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಇನ್ ಟ್ರೇಡ್ ಆ್ಯಂಡ್ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ட்ரேட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் கிராஜுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா 8th 5-year பிளானுடைய சாலியன் ஃபீச்சர். இது எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு எய்த்து பிளான் எதை மேக்ஸிமம் எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா generation of adequate employment opportunity, அதாவது employment to achieve near full employment done by the turn of the century. என்ன அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா க்ரோத் பாப்புலேஷன் க்ரோத் என்ன பண்ணோம் அப்படின்னா பீப்புளோட கோஆப்ரேஷனோடு என்ன பண்ணோம் அப்படின்னா இது பண்ணணும், கம்மிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் through active people cooperation, universalization of elementary எஜுகேஷன். அதாச்சும் எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா எலமெண்ட்ரி எஜுகேஷன் கிடைக்கணும். இல்லிட்ரஸி அப்படிங்கிறத எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் எராடிகேஷன் ஆஃப் இல்லிட்ரஸி அமாங் த பீப்புள் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 35 years. 15 to 35 years இருக்கக்கூடியவங்கள்கிட்ட என்ன அப்படின்னா அந்த இல்லிட்ரஸி அப்படிங்கக்கூடியது இருக்கக்கூடாது, அதை இது பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. க்ரோத் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் அண்ட் ஜென்ரேட் சப்ளஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி ஃபுட்டில் அச்சீவ் பண்ணணும், நிறைய இது பண்ணி எக்ஸ்போர்ட் நம்ம ஃபுட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்தனிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இரிகேஷன் இன் ஆர்டர் டு சப்போர்ட் த க்ரோத் இந்த ப்ராசஸ் ஆன் த சஸ்டைனபிள் பேசிஸ். சஸ்டைனபிள் பேசிஸில் என்ன அப்படின்னா எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இரிகேஷன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா வளரணும் அப்படிங்கிறது தான். தர்பார் ஷார்ட் ஃபால்ஸ் இந்த அட்டென்மெண்ட் ஆஃப் த பிளானிங் அப்ஜெக்டிவ். என்ன அப்படின்னா என்ன ஷார்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் தெர் வாஸ் ஷார்ட் ஃபால். இதில் ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது இந்த அப்ஜெக்டிவில். என்ன அப்படின்னா லேக் ஆஃப் மொபிலைசேஷன் ஆஃப் அடக்கேட் ரிசோர்ஸ் ஓவிங் டு டிட்டோரியேஷன் இன் த பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் ரெவன்யூ அந்த எரோஷன் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் இதை மீட் பண்ணுறதுக்கு நிறைய சில குறைபாடு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு என்னதில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதில்லை அப்படின்னா அடக்குவேட்டான ரிசோர்ஸஸ் இல்லை. ஓவிங் டு டிட்டர்வேஷன் இன் த பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் ரெவன்யூ. கரண்ட் ரெவன்யூவில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கம்மியாக தான் இருந்துச்சு. எரோஷன் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி. மாநில மின்சாரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் இது பண்ணாங்க. ஓகேவா, அதில் எரோஷன் இதாகிடுச்சு. ஓகேவா, அதில் ஒரு சுரண்டல் அந்த ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதுக்கப்புறமா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஊழல் அதனாலலாம் ஒரு இது. அதுக்கப்புறம் சுரண்டல்னால ஓகே அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதான் எரோஷன் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் அண்ட் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். நெகட்டிவ் ஓப்பனிங் பேலன்ஸ், மவுண்டிங் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் போடாமல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால்ஸ் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் சேவிங். அதிலலாம் என்ன அப்படின்னா குறைகள் இருந்துச்சு. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஹவியவர் தர்பார் ஷார்ட் ஃபால்ஸ் இந்த அட்டைன்மெண்ட் ஆஃப் த பிளான் அப்ஜெக்டிவில் அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏற்பட்டக்கூடிய ஷார்ட் ஃபால்ஸ் இதுதான். அடக்குவேட் ரிசோர்ஸஸ் இல்லை, எரோஷன் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். நெகட்டிவ் ஓப்பனிங் பேலன்ஸ், மவுண்டிங் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், த ஷார்ட் ஃபால் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்மால் சேவிங். இதெல்லாம் 8th 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட ஷார்ட் ஃபால்ஸ் அப்படிங்களா. அதுக்கப்புறம் 9th 5-year பிளான் 1997 to 2002. இது இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா க்ரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி. ஓகேவா, சமூக நீதியோட சமத்துவத்தோடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஓகே வளரணும். அப்போ தான் என்ன அப்படின்னா 9th நோக்கு 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவ். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த 9th பிளான் வாஸ் growth வித் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வலிட்டி. அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஆக்சைட்டிங் நோக்கு வந்து க்ரோத் ரேட் ஆஃப் எக்னாமி வித் ஸ்டேபிள் ப்ரைஸ். ஓகே ஸ்டேபிள் ப்ரைஸோடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்னாமியோட க்ரோத் ரேட் என்னது ஆக்சைட் நோக்கு வந்து பண்ணப்படணும். இங்கே என்ஷுவரிங் நோக்கு ஃபுட் அண்ட் நோக்கு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஃபார் ஆல் எல்லாத்துக்கும் உணவு ஃபுட் அண்ட் நோக்கு வந்து நியூட்ரிஷன் செக்யூரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ப்ரொவைடிங் த பேசிக் நோக்கு வந்து மினிமம் சர்வீஸ் ஆஃப் நோக்கு வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ப்ரைமரி ஹெல்த் நோக்கு வந்து கேர். யூனிவர்சல் நோக்கு வந்து ப்ரைமரி எஜுகேஷன் ஷெல்டர் அண்ட் கனெக்டிவிட்டி டு ஆல் இன் த டைம் பார்ன் நோக்கு மேனர். எல்லாத்துக்கும் நோக்கு பேசிக் நோக்கு மினிமம் சர்வீஸ் மினிமம் நீட்ஸ் நோக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. என்விரான்மெண்டல் நோக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி என்ஷுவரிங் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கண்டெய்னிங் நோக்கு வந்து க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். இதெல்லாம் என்ன அப்படின்னா 9th 5-year பிளானுடைய முக்கியமான இது. உமனுக்கு நோக்கு வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் முக்கியமானது. ஓகேவா 9th நோக்கு 5-year பிளான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா உமனுக்கு நோக்கு வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் ப்ரொமோட்டிங் அண்ட் டெவலப்பிங் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்ல 9th 5-year பிளானுடைய அப்ஜெக்டிவ். ஸ்ட்ரென்தனிங் எஃபோர்ட்ஸ் டு பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் சவுண்ட் ஃபாரின் ட்ரேட். 9th நோக்கு பிளான் ஃபிக்ஸ்டு க்ரோத் ரேட் அட் 7% per annum. ஓகே 9th பிளானுடைய ஃபிக்ஸ்டு க்ரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 7%. பெர் நோக்கு ஆனம் ஒரு நோக்கு வந்து ஆனமில் 7%. 7%. இதான் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டான இதுக்கு 9th நோக்கு வந்து பிளானுக்கு ஃபிக்ஸ்டான நோக்கு வந்து இது க்ரோத் ரேட். 10th நோக்கு வந்து 5-year பிளான். 10th 5-year பிளான் 2002 to 2007 வரைக்கும் என்ன அப்படின்னா 10th 5-year பிளான். இது என்ன அப்படின்னு பார்த்தா இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டபுளிங் த பெர் கேபிட்டா இன்கம். தனிநபர் வருமானத்தை வந்து 10 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஆக்கணும் இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிற. டபுளிங் த பெர் கேபிட்டா இன்கம் இன் 10 years அண்ட் அச்சீவிங் எ க்ரோத் ரேட் ஆஃப் 8% ஆஃப் த ஜிடிபி பெர் ஆனம். ஒரு இதில் ஜிடிபி வந்து என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான ஜிடிபியை 8% நோக்கு வந்து க்ரோத் ரேட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும். அதோட மெயின் நோக்கு வந்து அந்த பிளானோட எய்ம்டு என்ன அப்படின்னா என்ஹான்சிங் த பெனிஃபிட் ஆஃப் க்ரோத் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள் பை செட்டிங் த ஃபாலோயிங் நோக்கு வந்து கீ டார்கெட். ஓகேவா இந்த கீ டார்கெட்டாக வச்சு என்ன அப்படின்னா பீப்புளுடைய குவாலிட்டி ஆஃப் நோக்கு லைஃப்பை என்ன பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணோம். இதான் என்ன அப்படின்னா 10th நோக்கு வந்து 5-year பிளானுடைய முக்கியமான என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ். என்ன அப்படின்னா பாவர்ட்டி ரேஷியோவை 26லேருந்து 21% ரிடக்ஷன் பண்ணணும். பிரிங்கிங் டவுன் த நோக்கு வந்து டிகேரல் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷனுடைய க்ரோத்தை டிகேட் பண்ணணும். அதை கம்மிப்படுத்தணும். 16.2% இன் நோக்கு 2001 to 2011 16.2% என்ன பாப்புலேஷன் க்ரோத் வந்து இதாகிருக்கும் டவுன் ஆகிருக்கணும். கெயின்ஃபுல் நோக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் இன் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். யூனிவர்சல் நோக்கு வந்து அக்சஸ் டு ப்ரைமரி எஜுகேஷன். இன்க்ரீஸிங் நோக்கு வந்து லிட்ரஸி டு 75% நோக்கு ரைஸ் ஆகணும். ரிடக்ஷன் இன் நோக்கு வந்து மேட்டர்னல் மார்டாலிட்டி நோக்கு ரேஷியோ டு 2%. அதாச்சும் மகப்பேறு நோக்கு வந்து காலத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட இது வந்து 2% நோக்கு வந்து கம்மியாகணும். அண்ட் இன்ஃபண்ட் குழந்தைகள் நோக்கு வந்து இறப்பு விகிதமும் கம்மியாகணும். அதாவது இன்ஃபண்ட் நோக்கு வந்து மார்டாலிட்டி நோக்கு வந்து ரேட் டு 45 நோக்கு per 1000 நோக்கு லைஃப் பர்த். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் நோக்கு போர்ட்டபிள் நோக்கு வந்து போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் டு ஆல் வில்லேஜ். எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா குடிநீர் கொடுக்கணும். ஓகேவா அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் இன் ஃபாரஸ்ட் அண்ட் நோக்கு வந்து ட்ரீ கவர் டு 25%. ஏன்னா அப்படின்னா அந்த காடு மட்டும் நோக்கு வந்து மரங்கள் நோக்கு வந்து இது பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணணும் 25%. மேஜர் நோக்கு வந்து பொல்யூட்டட் நோக்கு ரிவர் ரொம்ப நோக்கு வந்து மாசுபடக்கூடிய நோக்கு வந்து ரிவரை என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணும். க்ளீனிங் ஆஃப் த மேஜர் பொல்யூட்டட் நோக்கு வந்து ரிவர். creation of 50 million job opportunity. reducing regional inequality in development. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 10th 5-year பிளானில் 10% வந்து டார்கெட் க்ரோத் ரேட் 10% இருக்கணும் அப்படிங்கிறது இதில் இண்டஸ்ட்ரியல் செக்டாரில். அண்ட் இம்ப்ரூவிங் த வந்து பீப்புள்ஸோடைய பார்ட்டிசிபிகேஷன் என்னது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா அதோட மெயின் நோக்கு வந்து ஏமே. ஓகேவா டெவலப்மெண்ட்டில் பீப்புளுடைய பங்களிப்பு இது பண்ணும் அப்படிங்கிறது
அதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு நோக்கு வந்து பீப்புளோட இதை இம்ப்ரூவ் பண்ணி இது பண்ணோம். அப்படி தான் 10th 5-year பிளானுடைய மெயின் நோக்கம் அப்ஜெக்டிவ். 11th நோக்கம் 5-year பிளான். ஓகே 2007 to 2012 இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் மோர் நோக்கு இன்க்ளூசிவ் க்ரோத். அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் நோக்கு வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் தான். த ப்ரியாரிட்டி ஏரியா ஆஃப் திஸ் நோக்கு வந்து பிளான் ஆர் என்ன இதோட மேஜரான நோக்கு வந்து ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா 11th 5-year பிளானில் agriculture, irrigation and water resources, education, health, infrastructure and employment, along with program for the upliftment of SC and STs and other backward classes, minority, women and children. இதோட மெயின் வந்து ப்ரியாரிட்டி ஏரியா வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட், ஓகே அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் இதுக்கெலாம் the plan stressed that the benefit of development should reach all negotiations of population. ஓகே இந்த இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா negotiations of population எல்லா மக்களுக்குமே ஓகே பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஓகே 11th 5-year பிளானில் ஒரு இதாக இருந்தால் அதான் ஃபாஸ்டர் அண்ட் மோர் நோக்கு வந்து இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேவா அதுக்கப்புறமா 12th நோக்கு வந்து 5-year பிளான் 2012 to 2017 தான் 12th நோக்கு 5-year பிளான். இதோட அவுட்லைன் வந்து யார் வந்து 12th 5-year பிளானோட வந்து ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே டெப்டி நோக்கு வந்து சேர்மன் ஆஃப் நோக்கு பிளானிங் கமிஷன். ஓகே பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மனான மோன்டக் நோகன் சிங் அலுவாலியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மோன்டக் சிங் நோக்கு வந்து அலுவாலியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க டெப்டி சேர்மன். ஓகே பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மனான மோன்டக் சிங் நோக்கு அலுவாலியா என்ன பண்ணுறாங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் Prime Minister நோக்கு மன்மோகன் சிங் on 21st of நோக்கு April 2011. ஓகேவா 2011 ஏப்ரல் நோக்கு வந்து 21st என்ன பண்ணுறாங்க 12th 5-year பிளானுடைய அவுட்லைனே இது பண்ணுறாங்க. த பிளானிங் கமிஷன் நோக்கு வந்து எக்ஸ்பெக்டட் தட் ஓகே டூரிங் த 12th 5-year பிளான் த எக்கனாமிக் க்ரோத் உட் ரீச் 9 to நோக்கு வந்து 9.5%. ஓகே 12th 5-year பிளானில் எக்கனாமிக் க்ரோத் வந்து 9 to 9.5% ரீச் பண்ணோம் அப்படின்னு பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன் ஆர்டர் டு அச்சீவ் த டார்கெட்டட் நோக்கு வந்து க்ரோத் ரேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளானிங் கமிஷன் ஃபெல்ட் த ஃபாலோயிங் ப்ரைமரி கண்டிஷன் நீட் டு பி ஃபுல்ஃபில்டு. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டோர் ஃபார் நோக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வழி விடுதாங்க. ஷுட் பி ஓப்பன் மோர் டு நோக்கு வந்து அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் நோக்கு வந்து இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸில் எல்லாம் ஃபாரின் நோக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க இன்க்ளூடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு. த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நோக்கு வந்து ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் issue of foreign trade regulation need to be revised under the present regime of economic liberation. பொறுத்த மட்டும் இந்த ஃபாரின் ட்ரேட் ரெகுலேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும் ரெகுலேட் பண்ணுறது அந்த இஷ்யூவை வந்து பார்க்கணும். ஓகே அதை சால்வ் பண்ணும். அதான் இந்த பிளானிங் கமிஷனுக்கு வந்து அவங்க டார்கெட் நோக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமரி கண்டிஷன் நீட் டு பி ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா எதை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வழி விடணும். அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரேட் நோக்கு வந்து ரெகுலேஷன் இஷ்யூஸை வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நோக்கு வந்து அடிஷனல் நோக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஷுட் பி கிவன் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு முதன்மையான நோக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அட்லீஸ்ட் நோக்கு வந்து 4% க்ரோத் ரேட் ஆச்சு நோக்கு வந்து இருக்கணும். ஃபார் தட் ப்ரப்போஸ் த ஏரியா நோக்கு அண்டர் ராஷ்ட்ரிய நோக்கு வந்து கிருஷி விகாஸ் நோக்கு வந்து யோஜனா ஓகே RKVY நீட்ஸ் டு பி நோக்கு வந்து எக்ஸ்பேண்டட். ஓகே அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் ஃபெயில் டு ஃபில்ஃபில் த டார்கெட் டூரிங் த 11th பிளான். ஓகே 11th பிளானில் இந்த என்ன அப்படின்னா என்ன விட்டாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் வந்து அதோட அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஓகேவா அதனால் திஸ் நோக்கு செக்டர் ஷுட் நோக்கு ட்ரை டு அட்டன் 11 to 12 நோக்கு இந்த % க்ரோத் ரேட் வந்து கட்டாயம் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணும். மோர் ஸ்ட்ரெஸ் பி கிவன் ஆன் நிறைய நோக்கு வந்து ஹெல்த் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மூணுக்கும் நிறைய மேஜர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆஃப்டர் நோக்கு பெட்ரோல். ஓகே பெட்ரோலுக்கு அப்புறமா டீசலோட ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா டீரெகுலேட் பண்ணணும் அண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படணும். அண்ட் பி கர்ப்டு நோக்கு அண்டர் மார்க்கெட் டிட்டர்மைன் ப்ரைஸ் மெக்கானிசம் படி இங்கே பெட்ரோல் நோக்கு வந்து டீசலோட ரேட்டெல்லாம் நோக்கு வந்து நல்லா ரெகுலேட் பண்ணணும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பேரன் ஆஃப் நோக்கு வந்து சப்சிடி. ஓகே சப்சிடி ஆன் நோக்கு LPG சிலிண்டர் அண்ட் ஹெரோசின் நீட் டு பி ரிடியூஸ்டு. சப்சிடி கொடுப்போம் இல்லையா இந்த
சப்சிடி இது பண்ணுறதை வந்து எனது எல்பிஜி கெரோசினுக்கு கம்மிப்படுத்தணும். சப்சிடி ஷுட் ஒன்லி பி given on these two item only to people lying below the poverty line. ஓகேவா? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அந்த சப்சிடியை வந்து கொடுக்கணும். மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த சப்சிடி பர்டன் நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் மோர் நோக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் பி given to atomic energy and non-conventional source of energy. இப்போ அட்டாமிக் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியான சோலார், ஜியோ தெர்மலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா 12th 5 இயர் பிளானோட இதாக இருந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 65 வருஷமாக நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் இருந்திருக்கு இல்லையா, அதை இது பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த பிளானிங் கமிஷன் எது மூலமாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பிளானிங் கமிஷன் விச் வாஸ் நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் பை அ ரீசொல்யூஷன். ஒரு தீர்ப்பாணையம் போட்டு நமக்கு வந்து கவர்மெண்டால் தீர்ப்பாணையம் போட்டு 15th of மார்ச் 1950 நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் நமக்கு வந்து கமிஷன் அப்படிங்கிறது. டூரிங் திஸ் பீரியட் இந்தியா ஹேஸ் கான் த்ரூ மெனி நமக்கு வந்து பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜிக்கல் அஸ் வெல் அஸ் நமக்கு டெமோக்ராஃபிக் நமக்கு சேஞ்சஸ், நிறைய நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இந்த 12th நமக்கு வந்து 5 இயர் பிளான், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்லேருந்து இந்த 12th 5 இயர் பிளான் வரைக்கும் நம்மளோட இதில் வந்து நிறைய நமக்கு வந்து சேஞ்சஸ் நமக்கு வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் நிதி ஆயோக் அப்படிங்கிறது புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணாங்க. டு பெட்டர் ரெஸ்பான்ஸ் டு திஸ் சேஞ்சஸ் நியூ இன்ஸ்டியூஷனுக்கு இது பண்ணாங்க. அதான் நமக்கு நிதி ஆயோக். நிதி அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் நமக்கு வந்து இன்ஸ்டியூட் ஃபார் நேஷனல் நமக்கு வந்து இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரைனிங் நமக்கு வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கமிஷன். இது நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கமிஷன் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மோஸ்ட்ல 1st of Jan 2015 as countries வந்து ப்ரீமியர் பாலிசி மேக்கிங் இன்ஸ்டியூஷன் ரிப்ளேசிங் வந்து பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. All the activities of the commission can be divided into 4 main head. எல்லா நுகர்ந்த ஆக்டிவிட்டி, இந்த கமிஷனோட எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒரு 4 நுகர்ந்து இதுக்கு கீழே அடங்குது. என்ன அப்படின்னா பாலிசி அண்ட் ஃப்ரேம்ஒர்க் நுகர்ந்து ஃப்ரேம்ஒர்க், பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிறது கொள்கை, அதுக்கப்புறம் அதெல்லாம் இது அதான் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் நுகர்ந்து ஃபெடரலிசம், மானிட்டரிங் அண்ட் எவால்யூஷன் அண்ட் திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப், இதெல்லாம் என்ன அப்படின்னா அது அடங்குது. என்னது பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், மானிட்டரிங் அண்ட் எவால்யூஷன் அண்ட் திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப். 1 2 3 4 4 நமக்கு அடங்குது. அதே தான் இது. ஓகேவா? என்னது பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அண்ட் திங்க் டேங்க், நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் அப்படிங்கிறதுல. ஓகே, நிதி ஆயோக்கில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் தான் அதோடைய சேர்மன். சேர்மன் வந்து நிதி ஆயோக்குடைய சேர்மன் யார்? பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் கவர்னிங் கவுன்சில்னு இருக்குது. அந்த கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎம்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ், எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சிஎம்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், அதாச்சு டெல்லி, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் வந்து இது வராங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் வந்து அதர் யூனியன் டெரிட்டரி, இவங்களாம் என்ன அப்படின்னா கவர்னிங் கவுன்சிலில் இருப்பாங்க. ரீஜனல் கவுன்சிலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜனல் கவுன்சில் வில் பி ஃபார்ம் டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இந்த இஷ்யூஸ். எதுக்காண்டி ரீஜனல் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீஜனல் கவுன்சிலுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் கண்டிஜென்சி இம்பேக்டிங் மோர் தென் ஒன் ஸ்டேட் ஃபார் a region. ஓகே, that will be formed for the specific censure. specific censure என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ரீஜனல் கவுன்சில் வந்து அந்த கன்வென்ஸ், அதாவது அந்த மாநாடு யார் தான் இது பண்ணுவோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் வில் கம்ப்ரைஸ் அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சிஎம் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், லெஃப்டினன்ட் வந்து கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் in the region. This will be chaired by the chairman of நிதி ஆயோக்கோட சேர்மன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்ஹிஸ் நாமினி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு இந்த கவுன்சிலோடைய ஹெட்டாக இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் தான், பிஎம் தான் என்ன அப்படின்னா அந்த சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் இல்லையா, அதனால் அவங்க தான் தலைமை தாங்குவாங்க. அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணப்படுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் தான் சொல்லிட்டு நிறைய வந்து
வித் ரிலவெண்ட் டொமைன் நுகு நாலேஜ். நல்ல நுகு நாலேஜாக இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பிரைம் மினிஸ்டர் நுகு வந்து என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுல் டைம் நுகு வந்து ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க் வில் கம்ப்ரைஸ் ஆஃப். ஃபுல் டைம் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நுகு வந்து சேர்மேனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வைஸ் சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர்னால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. ஓகே, ஃபுல் டைம் மெம்பர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைம் மெம்பர் வந்து பார்ட் டைம் மெம்பரில் மேக்ஸிமம் 2 பேரை என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 2 மெம்பர்ஸ் ஃப்ரம் வந்து லீடிங் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் அதர் ரிலவெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் அன் எக்ஸ் ஆஃபீஸோ கெப்பாசிட்டி. இங்கே 2 வந்து அதிகமான பேர் 2 பேரை இந்த பார்ட் டைம் மெம்பரை நாமினேட் பண்ணுவாங்க. அது ஒரு ரொட்டேஷனல் வந்து பேசிஸில் பிஎம் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. எக்ஸ் ஆஃபீஸோ வந்து மெம்பர். எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 வந்து மெம்பர். ஓகே, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து ஒரு 4 மெம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணப்படுவாங்க. ஓகே, நாமினேட் பண்ணப்படுவாங்க பிஎம்னால். இது வந்து எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆஃபீஸர். ஓகே, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கள வந்து பிஎம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபாதர் ஃபிக்ஸ்டு டென்ச்சர் ஒரு குறிப்பிட்ட வந்து காலத்துக்கு பிஎம் தான் வந்து என்ன பிஎம் வந்து சிஇஓ வந்து என்ன பண்ணுவாங்க, சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிஎம் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் ஆஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரி ரேங்க் தான் என்ன அப்படின்னா இந்த சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்குடைய சிஇஓ வந்து எந்த ரேங்கோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா எது கூட அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு ஓகே, செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது ஆஸ் நீடட் நெசசரி, தேவைன்னா வந்து இது பண்ணிக்கலாம். நான் செக்ரட்டரியேட் நீடட் நெசசரி. ஓகே, நிதி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிதி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ் என்ன, டு எவால்வ் வந்து ஷேர்ட் விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரியாரிட்டி. நேஷனல் வந்து டெவலப்மெண்ட் பண்ண அதுக்கு அந்த செக்டர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி வித் த ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் வந்து ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்ஸை வந்து எப்படியாச்சும் இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஓகே, ஆக்டிவாக வந்து ஸ்டேட்ஸ் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட்க்கு ஸ்டேட்டோட இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் வந்து ஃபெடரலிசம். ஓகே, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே வளர்க்கணும். சப்போர்ட்டிங் ஓகே இந்த த்ரூ ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் மெக்கானிசம் வித் த ஸ்டேட்ஸ் ஆன் த கண்டினியூஸ் வந்து basis, recognizing that the strong state make a strong nation. States வந்து make a strong states make a strong nation. ஸ்ட்ராங்கான மாநிலம் தான் என்னது, ஸ்ட்ராங்கான நேஷன் வந்து உருவாக்கும். ஓகே, நாடை உருவாக்கும் அப்படிங்கிறது. டு டெவலப் மெக்கானிசம் டு ஃபார்முலேட் கிரெடியபிள் இந்த பிளான் அட் த வில்லேஜ் லெவல். ஓகே, இது வந்து பாட்டம் டு வந்து டாப் அப்ரோச் அப்படிம்பாங்க. ஓகே, வில்லேஜ் லெவலில் இருந்து நல்ல மெக்கானிசம்ஸ் வந்து நம்பிக்கையான கிரெடியபிள் பிளான் போட்டு அது என்னது அண்ட் ஆக்ரிகேட் திஸ் ப்ராக்ரஸ்லி அட் த ஹை லெவல் ஆஃப் வந்து கவர்மெண்ட். ஓகே, அதான் வந்து பாட்டம் டு வந்து டாப் அப்ரோச் அப்படிங்கிறது. To ensure and the area that are specifically refer to it that interest of national security. National security யோட இதுவும் இருக்கணும். And incorporate in economic strategy and policy to pay special attention to the section of our society that may be at risk of not benefiting adequately from economic progress. என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். இங்கே ஸ்பெஷல் செக்ஷன் ஆஃப் வந்து வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அது ஒரு அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லாங் டேர்ம் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க் போடணும். ஐ கேன் மானிட்டர் தியர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அதோடைய எஃபிஷியன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத என்னது மானிட்டர் பண்ணணும். அது ஒரு அதோடைய அப்ஜெக்டிவ். டு ப்ரொவைட் வந்து அட்வைஸ் அண்ட் என்கரேஜ். ஓகே, அட்வைஸ் கொடுக்கணும். ஓகே, பார்ட்னர்ஷிப்பை என்ன பண்ணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணும் பிட்வீன் கீ ஸ்டாக் ஹோல்டர் அண்ட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லைக் மைண்டட் திங்க் டேங்க் அஸ் வெல் அஸ் வந்து எஜுகேஷனல் அண்ட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் டு கிரியேட் எ நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் entrepreneurial support system through a collaborative community of national and international experts, practitioners and other partners to offer a platform for the resolution of inter-sectoral and inter-departmental issues in order to accelerate the implementations of the development agenda, to maintain a state of the art resource center, to be reciprocity of research on good governance and best practices in sustainable and equitable development, as well as help their dissemination to stockholder. Okay,
இது வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஆட் நோக்கு ரிசோர்ஸ் சென்டர் அது. அதுக்கப்புறம் நோக்கு மானிட்டர் அண்ட் எவால்வேட் த இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதாவது களஞ்சியம் அப்படிம்பாங்க இல்லையா, ரிசர்ச் நோக்கு வந்து இதை வந்து அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா குட் கவர்னன்ஸ் மூலம் நல்லா இது பண்ணும். சஸ்டைனபிளான ஈக்குவட்டபிள் நோக்கு டெவலப்மெண்ட் வேணும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணும். அதெல்லாம் நிதி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ். இன்னொன்று என்ன அப்படின்னா டு ஆக்டிவ்லி நோக்கு மானிட்டர் அண்ட் எவால்வேட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அது. ஓகே, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவை என்ன அப்படின்னா மானிட்டர் பண்ணி நல்லா என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது. டு ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். டெக்னாலஜியை நோக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வளர வைக்கணும். அண்ட் கெப்பாசிட்டி நோக்கு வந்து கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். அந்த அளவுக்கு நோக்கு வந்து டெக்னாலஜியை நோக்கு வந்து இதை மேலே ஃபோக்கஸ் பண்ணி டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா, அதை வந்து இது பண்ணுறது. அந்த ஃபோக்கஸ் ஆன் நோக்கு வந்து டெவலப் டெக்னாலஜி அப்கிரேடேஷன். டு அண்டர்டேக் நோக்கு அந்த அதர் நோக்கு ஆக்டிவிட்டி as may be necessary in order to further execution of national development agenda and objective mentioned நோக்கு வந்து above. ஓகேவா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்குடைய நோக்கு அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவை நோக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கே நிறைய நோக்கு வந்து டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் நோக்கெல்லாம் தேவைப்படுது. ஓகே, இந்த மெயின்டைன் நிறைய நோக்கு வந்து விஷயத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, நாலேஜ், அதுக்கப்புறம் என்னது இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, பாட்டம் டு டாப் நோக்கு வந்து அப்ரோச். ஓகே, நேஷ்னல் செக்யூரிட்டி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து முக்கியமாக எடுத்துக்கிட்டது இதெல்லாம். அவங்களோட அப்ஜெக்டிவில் நோக்கு இந்த 15 நோக்கு வந்து இயர்ஸ் ரோட் மேப். அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா மெயின் இனிஷியேட்டிவ் டு அச்சீவ் இட்ஸ் நோக்கு அப்ஜெக்டிவ். நிறைய நோக்கு இனிஷியேட்டிவ் நோக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக். அவங்களோட அப்ஜெக்டிவும் அச்சீவ் பண்ண என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 15 இயர் ரோட் மேப், 7 இயர் நோக்கு விஷன், ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆக்ஷன். சம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் நோக்கு வந்து இனிஷியேட்டிவ் ஆஃப் த கமிஷன். இந்த இதோடைய ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய நோக்கு வந்து இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். அப்படின்னா நோக்கு அம்ருத்னா நோக்கு அதல் மிஷன் ஃபார் rejuvenation and urban transformation. Digital India, adal நோக்கு வந்து innovation mission. மெடிக்கல் நோக்கு வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம், மெடிக்கல் எஜுகேஷன் ரிஃபார்ம், அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம். இன்டெக்ஸ் நோக்கு வந்து மெஷரிங் ஸ்டேட்ஸ் நோக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன் ஹெல்த், education and water management. Subgroup of CM, okay, chief ministers on rationalization of central sponsor scheme. Subgroups of chief ministers on Swachh Bharat Abhiyan. Subgroup of chief ministers on skill development. Task force on agriculture and poverty and transforming India nogunda India lecture series. The commission has achieved good நோக்கு success in many of this initiative. இந்த இனிஷியேட்டிவ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல சக்ஸஸ் நோக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட் ஆஃப் நோக்கு 5 இயர் பிளான். இது வந்து நிதி ஆயோக்குடைய அப்ஜெக்டிவ் பார்த்தோம். இந்த 5 இயர் பிளான்ஸ் நம்ம 5 இயர் பிளான் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அதோட ஃபெயிலியர் எதனால் நோக்கு அந்த பிளானிங் கமிஷன் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். இன் ஆல்மோஸ்ட் நோக்கு 65 years of planning, the 5 year plans have not been able to achieve their objective in full. ஓகே, அவங்களால அந்த 5 year plans மூலமாக நாட் பீன் ஏபிள் அதோட அப்ஜெக்டிவை ஃபுல்லாக நோக்கு வந்து என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியல. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் இன் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி cannot be அண்டர் எஸ்டிமேட்டட். ஆனால் அந்த சோசியோ எக்கனாமிக் கண்ட்ரியோடைய சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு அந்த 5 year பிளான் போனப்பட்ட நோக்கு வந்து அதோடைய கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் நோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். டூரிங் த நோக்கு வந்து பிளானிங் டூரிங் த பிளானிங் பீரியடில் த நேஷ்னலோட இன்கம் வந்து ஹேஸ் கான் அப் பை அபவுட் 8 times நோக்கு வந்து 8 மடங்கு நோக்கு வந்து நேஷ்னல் இன்கம் நோக்கு ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் பை அபவுட் 3%. அது மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் நோக்கு வந்து வருமானமும் என்ன அப்படின்னா 3% நோக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஜிடிபி ஹேஸ் நோக்கு வந்து இன்க்ரீஸ்ட் பை அபவுட் 8 times. ஜிடிபியும் நோக்கு 8 மடங்கு ரைஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா பிளானிங் பீரியடில் நடந்தது தான். இந்த மெயின் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெசிவான இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த கேபிட்டல் குட்ஸ் செக்டர். கேபிட்டல் குட்ஸ் செக்டரில் என்ன அப்படின்னா தொழிலகம் இது பண்ணதில் நல்ல க்ரோத் ஆச்சு. அதுவும் பர்டிகுலராக நமக்கு பப்ளிக் செக்டர் மூலமாக நமக்கு கேபிட்டல் குட்ஸை இது பண்ணதில்லை. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆச்சு. லைக் நமக்கு வந்து எனர்ஜி, இரிகேஷன், ரோட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அதெல்லாம். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் நமக்கு வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன்.
அதுக்கப்புறம் ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எனக்கு ரைஸ் ஆச்சு. அதாவது 1951 37 இயர்ஸ் இருந்தது, 2011 67 இயர்ஸாக எனக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா. டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அதனால் லிட்ரஸி லெவல் வந்து 34% நோக்கு 1951 34% லிட்ரஸி லெவல் இருந்தது. 2011 என்ன அப்படின்னு பார்த்தா 73% நோக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நோக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் நியூக்ளியர் நோக்கு பவர் ஃபார் பீஸ்ஃபுல் நோக்கு வந்து ப்ரப்போசல். என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூக்ளியர் பவர்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரைன்ஸ். ஃபுட் கிரைன்ஸ் சாப்பாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நம்ம தன்னிறைவு நோக்கு வந்து அடைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நோக்கு பெர் கேபிட்டா நோக்கு செரல் கன்சப்ஷன் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 300 நோக்கு 34 grams பெர் டே இன் 1951 என்ன அப்படின்னா சிரல் கன்சப்ஷன் வந்து 334 grams தான் இருந்திருக்கு. அது 2014 அது எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 500 grams ரைஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நோக்கு நம்ம வந்து ஃபுட் கிரைன்ஸில் செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். எது மூலமாக அப்படின்னா ஃபஸ்ட்டு நோக்கு வந்து அந்த 5 year நோக்கு பிளான்ஸ் மூலமாக. ஃபெயிலியர் ஆஃப் நோக்கு வந்து பிளானிங். இந்த பிளானிங் இதனுடைய ஃபெயிலியர் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்தியா ஃபெயில் டு எவால்வியா என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்தியா ஃபெயில் டு எவால்வ் ஏ சொசைட்டி பேஸ்ட் ஆன் ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி அதுக்கப்புறம் ஈக்விட்டி அப்படிலாம் அதெல்லாம் இல்லாமல் தட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் நோக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரம் டைரன்சி ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன். அது இல்லாமல் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எதில் அப்படின்னு பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கணும், சமூக நீதியான சமத்துவ நோக்கு வந்து சமுதாயம் இல்லாமல் அதை வந்து எவால்வ் பண்ணதில் என்ன அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சான் பிளானிங் கமிஷன். அண்ட் இந்தியா குட் நாட் நோக்கு வந்து எராடிகேட் நோக்கு பாவர்ட்டி. 26% நோக்கு வந்து என்ன அப்படின்னா பீப்புள் டோட்டல் பாப்புலேஷனில் 26% பீப்புள் பிலோ த பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் என்ன இருக்கிறாங்க. அது ஒரு நோக்கு வந்து இது. அதுக்கப்புறம் நோக்கு வந்து குட் நாட் எராடிகேட் நோக்கு வந்து பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், ஹங்கர், அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்ப்ளோட்டேஷன், சைல்ட் லேபர், டைரன்சி, இன்டாலரன்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் அதெல்லாம் நோக்கு வந்து எராடிகேட் பண்ணலை. அதுக்கப்புறம் பிளாக் மணி அப்படிங்கிறது ஒரு ஹேஸ் ஜென்ரேட்டட் ஏ பேரல் நோக்கு வந்து எக்னாமி. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நோக்கு லேண்ட் அண்ட் குயிக் நோக்கு வந்து டிரான்சிஷன் டு ப்ரோக்ரஸிவ் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் நாட் பீன் நோக்கு அச்சீவ்ட். த க்ரோத் ரேட் ஆஃப் நோக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் நோக்கு வந்து அரௌண்ட் 2% தான் என்ன அப்படின்னா அதோட க்ரோத் ரேட்டே இருந்திருக்கு. மச் பிலோ த நோக்கு வந்து டிசர் லெவல். த ஃபேஸ் ஆஃப் நோக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நோக்கு ஸ்லோ அண்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் த டைட்டில் ரைட்ஸ் ஓவர் land is distant நோக்கு வந்து dream. The planning has not been able to bridge the gap between economic, social and regional inequality அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பிரிட்ஜ் பண்ண முடியல. The according to நோக்கு வந்து World Health Organization and UNICEF to report about a 638 million people in India do not have access to toilet. என்ன அப்படின்னா World Health Organizationும் யூனிசெஃபும் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பிளானிங் இது இருக்கும் போச்சில் அந்த இது வந்து ஒரு ரிப்போர்ட். 638 million பீப்புளுக்கு என்ன அப்படின்னா டாய்லெட்டுக்கு வந்து அக்சசிபிலிட்டி கிடைக்கல, அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால். அரௌண்ட் 69% ஆஃப் ரூரல் இந்தியன் டிஃபிகேட் இன் த ஓப்பன். இந்த சிட்டிஸ் த ஃபிகர் இஸ் 18%. இது டைம் ஆஃப் இந்தியாவில் நோக்கு வந்து 2010 நோக்கு 17th March வந்து ஒரு ரிப்போர்ட்டு. இந்த இது வந்து அதனால் பிளானிங் கமிஷன் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. அதுவும் வேறு என்ன அப்படின்னா பேலன்ஸ்டான ரீஜனல் டெவலப்மெண்ட்டும் இல்லை. பேலன்ஸ் ரீஜனல் நோக்கு டெவலப்மெண்ட் இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் நோக்கு வந்து பிளானிங் உடைய ஃபெயிலியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் உள்ள நோக்கு வந்து 12 நோக்கு வந்து 5 year பிளானில் என்னென்ன இதாகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த ரீஜனல் நோக்கு டைமென்ஷன் அதில் என்னென்ன நோக்கு வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் அதோட டைட்டில் இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஃபைன் முடிஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரீஜனல் நோக்கு வந்து டைமென்ஷன் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ரீஜனல் டைமென்ஷன் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா. த பிளானிங் ப்ராசஸ் இன் இந்தியா
ரிமைன் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். இப்போவும் கூட நம்மளோட இது வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்குது. டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கக்கூடியது இல்லை. அதான் ஒரு இது. ஓகே, ரிமைன் நோக்கு ஹைலி சென்ட்ரலைஸ்ட் ஃபார் நோக்கு வந்து ஆல் திஸ் 60 இயர்ஸும் ஹைலி சென்ட்ரலைஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் ரிமைன் நோக்கு வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டு வித் நோக்கு வந்து லிட்டில் நோக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, கொஞ்சம் நோக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன், அதாச்சும் லோக்கல் பாடிஸ் அதில் ரிமைன் அந்த ப்ராசஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக தான் நமக்கு வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் நிதியை கொண்டு வந்திருக்காங்க, பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்னு. அது வந்து என்ன அப்படின்னா பிளானிங் வந்து டாப் டு நோக்கு வந்து பாட்டம் அப்ரோச் அப்படி இருக்கும். அதான் பிளானிங் கமிஷன் என்ன மெயின் இந்த பிளானிங் மிஷினரி இன் இந்தியாவில் மெயின் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் நோக்கு வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இந்த ஸ்டேட் நோக்கு வந்து லெவல் பிளானிங் போர்டு. ஓகே, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிளானிங் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது. ஓகே, பிளானிங் இதில் மெயின் காம்பவுண்ட் இதெல்லாம் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் நோக்கு வந்து டெவலப்மெண்ட் கவுன்சில், அதுக்கப்புறம் ஸ்டேட் நோக்கு வந்து லெவல் பிளானிங் போர்டு. பிளானிங் கமிஷன் எப்போச்சுல அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எது மூலமாக இது பண்ணப்படுச்சு அப்படின்னா பிஎம் தான். அந்த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் நோக்கு வந்து பிஎம் தான். ஃபுல் டைம் நோக்கு வந்து டெப்டி சேர்மன், ஹேவிங் ஏ ஃபுல் டைம் டெப்டி சேர்மன் நோக்கு வந்து இருப்பாங்க. இங்கே பிஎம் தான் ஹெட்டு. பிளானிங் கமிஷனுக்கு பிஎம் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். ஓகேவா, அதில் எந்தவித டவுட்டும் இருக்கக்கூடாது. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஹெட் யார்? பிரைம் மினிஸ்டர். அண்ட் ஹேவிங் ஏ ஃபுல் டைம் நோக்கு வந்து டெப்டி சேர்மன். ஃபுல் டைம் டெப்டி சேர்மனும் இருப்பாங்க. 1950 கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. அஸ் அன் அட்வைசரி அண்ட் நோக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அட்வைசரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது அந்த பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா to formulate நோக்கு வந்து 5-year annual plan and to supervise the working of national planning, to consider the national plan formulated by the planning commission, to recommend measures for achieving the targets set out by the plans, to review the working and to monitor the plans from time to time, to encourage people's participation in the planning process. இதான் என்ன அதோடைய மெயினான அப்ஜெக்டிவ். Unfortunately, the planning process in India in its first 5-year plan did not incorporate the regional dimension. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-5-year பிளான்லேயும் ரீஜனல் டைமென்ஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வரவே இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு 2-year பிளான்லேயும் ரீஜனல் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இன்கார்பரேட் வந்து பண்ணப்படவே இல்லை. There were no serious attempt to identify the regional scheme or a setup of region which could form the basis of the planning activity in the country. Okay, there were no serious attempt இந்த regional development சொல்லிட்டு எடுக்கலை. அதுக்கப்புறம் ரீஜனல் அண்ட் ஸ்பாட்டியல் டைமென்ஷன் டு த பிளானிங் ப்ராசஸ் இன் த கண்ட்ரி வாஸ் பிலீவ் டு ஹாவ் இன்கார்பரேட்டட் ஃப்ரம் த தேர்ட் 5-year பிளானில் இருந்து தான் ரீஜனல் அண்ட் ஸ்பாட்டியல் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னது இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் தேர்ட் 5-year பிளானில் இருந்து தான். Okay, when the philosophy of balanced regional development got appended to the idea of 5-year plans, Damodar Valley Corporation and National Capital Region continue to be two significant regional planning efforts of the country. நம்மளோட கண்ட்ரியில் 2 முக்கியமான இது இதெல்லாம் சக்ஸஸ் ஆன ஸ்டோரி. எதெல்லாம் அப்படின்னா தாமோதர் வேலி கார்பரேஷன், நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் continue to be the two significant regional development efforts of the country. Both were outside the domain of 5-year plan. As in both the cases, interstate boundaries were crossed. இந்த ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் பவுண்டரிஸ் இதில் இந்த வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் இருந்திருக்கும். இதில் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி, அதுக்கப்புறமா யூபி எல்லாம் வந்திருக்கோம். அதான் அதான் இன்டர்ஸ்டேட் பவுண்டரிஸ் இது பண்ணது இருந்தது. பார்ஷியல் சக்ஸஸ் டொமைன் ஆஃப் 5-year பிளான். பார்ஷியல் சக்ஸஸ் ஆஃப் டிவிசி. டிவிசி பார்ஷியலாக சக்ஸஸ் ஆச்சு. அண்ட் டிஸ்கஸ்டிங்லி புவர் பெர்ஃபார்மன்ஸ். என்சிஆர் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நேஷ்னல் கேபிட்டல் இதில். டெஸ்பைட் பீயிங் த capital of the country revealed the official apathy to the spirit of regional planning in India. Recently, 73rd and 74th amendment of the Indian Constitution have given new direction to the planning at the grassroots level. அதான் 73rd பஞ்சாயத்து, 74 முனிசிபாலிட்டி இது பண்ணுறது புதுமையான ஒரு கிராஸ்ரூட் லெவலுக்கு இதாச்சு. அதாவது தாமோதர் வேலி கார்பரேஷன் பார்ஷியலாக இதாகிருக்கு.
எல்லாமே என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பவுண்ட்ரிஸ் வந்து ரெண்டுலேயுமே இண்டஸ்ட்ரியல் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இதாகிருக்கு. அதில் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த மாதிரி 73rd அண்ட் 74th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் இந்த கிராஸ் ரூட் லெவலுக்கு வந்து ஓகே அதுக்கு டைரக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஹாவ் மேட் நியூ டைரக்ஷன் டு த பிளானிங் ப்ராசஸ் இன் த கண்ட்ரி. ஓகே கண்ட்ரிக்கு நமக்கு வந்து பிளானிங் ப்ராசஸில் ஒரு புது நோக்கு இதை கொடுத்தது 73rd அண்ட் 74th. அதாவது சென்ட்ரலைஸ்லேருந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு 73rd நோக்கு 74 நோக்கு அமெண்ட்மெண்ட் இதாச்சு. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நியூ டைரக்ஷன் கொடுத்துச்சு பிளானிங்க்கு. These are aimed at decentralizing the entire planning process by introducing a concept of planning at the crossroot level, by involving the village panchayat in the task of identifying the problems at the village level. வில்லேஜ் லெவலில் என்ன அப்படின்னா பிரச்சனைகள் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு இந்த 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இதாச்சு. 73rd and 74th Constitution Amendment have provided for the fund collection by the panchayat at local level for local development programs. Fund collection இது பண்ணுறது. For which the state government ought to provide the matching grant கொடுத்தாங்க. Despite all this effort, no one at the administrative level is ready to accept any devaluation of power அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண யாரும் தயாராக இல்லை. ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் த குவாலிட்டி ஆஃப் பிளானிங் வந்து எஜுகேஷன். ஓகே ரீஜனல் பிளானிங்கோட சக்ஸஸ் வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிளானிங் எஜுகேஷன். அந்த குவாலிட்டி ஆஃப் பிளானிங் எஜுகேஷன் பப்ளிக் வந்து அவேர்னஸ் அபவுட் த ரேஷனலி ஃபார் தியர் பிளான் வந்து எஃபோர்ட் எஃபிஷியன்சி ஆஃப் பிளானிங் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ராப்பர் வந்து காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் apprehension of the basic issue involved in regional planning by society itself. In India, regional planning still has a long way to go in terms of its content and implementation. Regional planning na first enna okay regional planning அப்படிங்கிறது என்ன? The planning is a process to achieve a certain objective and goal. Okay, it is a process of your thought and action based upon that thought. Planning is believed to be related fundamentally to human being, their behavior, their aspiration, their thoughts and their ability. Regional planning is neither the economic planning nor the physical planning alone. It is a synthesis of physical, social, economic, political, cultural interest of the concerned region. ஒரு பர்டிகுலர் அந்த ரீஜியனோடைய பொருளாதாரம் மட்டும் வந்து அந்த ஃபிசிக்கல் வந்து பிளானிங் மட்டும் கிடையாது, அவங்களோட கல்ச்சர், பொலிட்டிக்கல், சோசியல் எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணி வர்றது தான் இந்த ரீஜனல் பிளானிங். ஓகே அதையும் என்ன அப்படின்னா மதிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதான் ரீஜனல் வந்து பிளானிங் அப்படின்னா அதான். Okay, it has to deal with the concern region, not in the isolation, but in integration with other region, constituting the regional space as a whole. It may be the macro, meso or micro level. It varies both in time and space. In other words, the regional planning is a specific type of planning based on the specific planning structure for inducing the public action aimed at the well-being of society. It implies that the regional planning is concerned fundamentally with the society in the context of space. Okay, context of space. Naturally, as the society does not exist independent of space, it constituted an integral part of space. Similarly, the space too is incomplete without society. Two, space and society are intimately interwoven with each other. It implies that the regional planning, while confining itself to the planning of regional space in the physical sense, can hardly afford to overlook the economic, socio-cultural and political dimension of evolving regional organism. The regional planning should provide habitability, meaning ideal living condition in the regional space. In brief, the regional planning is a geotechnology of reorganizing the regional space for its comprehensive development with a view to provide ideal living condition to all human community in all region of human occurrence, and not in isolation from each other but in integration with each other. ஓகேவா, என்ன பிரின்சிபல்? ஓகே, ரீஜனல் வந்து பிளானிங்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரின்சிபல் ஆஃப் வந்து வெர்டிக்கல் யூனிட்டி ஆஃப் ஃபினோமினா.
The principle of vertical unity means that all phenomena, both physical and culture, that operate in a regional space are fully integrated with each other. Therefore, planning for any single phenomenon independent of other phenomena does not be in the real spirit of regional planning. Principle of vertical the unity of phenomenon அப்படிங்கிறது. The principle of horizontal spatial unity. This principle implies that each region contributes a subdivision of a whole regional systemல இந்த வெர்டிக்கல் யூனிட்டி அப்படிங்கிறது ஆல் ஃபினோமினன் ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சரல் இது பண்ணுறது இன்டிகிரேட்டட் வித் ஈச் அதர் சிங்கிள் ஃபினோமினன் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் ஃபினோமினன் ஓகே சிங்கிள் இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் என்ன அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் அப்படிங்கிறது சப்சிஸ்டம் ஆஃப் த ஹோல் சப்சிஸ்டம் ஓகே அது சப்சிஸ்டம் இது இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. அந்த வெர்டிக்கல் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்சிஸ்டம் கான்ஸ்டியூட் த ரீஜன். இட் மீன்ஸ் வேரியஸ் அந்த ரீஜன் கான்ஸ்டியூட்டிங் த ரீஜனல் ஸ்பேஸ் ஃபார் பிளானிங் ப்ராசஸ் do not exist in isolation from each other. Instead they exist in integration with each other. இதில் எல்லாமே கலந்துருக்கும் as a part of regional system ஹோல். அதான் ஹரிசாண்டல் ஸ்பேஷியல் யூனிட்டி. Okay, the human body provide the best illustration of such an integration between subsystem and system. The entire human body as a whole, the function as a system. entire human body சிஸ்டமாக இது பண்ணப்படும். அதில் நிறைய சப்சிஸ்டம் அதாவது டைஜஸ்ட் சிஸ்டம் ரீஜனல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா நர்வஸ் சிஸ்டம். ஈச் ஒன் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூட் ஏ கம்ப்ளீட் சிஸ்டம் இன் இட் செல்ஃப். It is a subsystem of a body whole. If something goes wrong with any of the subsystem, say the digestive system, it will affect the function of the entire the human body. As a person may fall sick and may not be able to perform even day to day function. ஏதாச்சும் ஒரு சப்சிஸ்டமில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்டையர் இதுவுமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா எந்த அஃபெக்ட் ஆகும் அதுதான் சொல்கிறாங்க. Thus the planning for any region cannot be done in isolation. Cannot be done in isolation from the planning of the adjacent region. Similarly, the planning within the national space cannot be done in isolation from the planning in international space. It implies that the regional planning amounts to planning in universalism. இங்கே எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது அதனால் பிளானிங் அப்படிங்கக்கூடிய விஷயம் யூனிவர்சலைசேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஹரிசாண்டலேருந்து இன்டகிரேஷன் வித் ஈச் அதர். இது வெர்டிக்கல் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படி இந்த ஃபினோமினன் தட் ஆப்ரேட் இந்த ஃபுல்லி இன்டிகிரேட்டட் வித் ஈச் அதர் தான். ஓகே தே ஆர் பிளானிங் ஃபார் ஏ சிங்கிள் ஃபினோமினன். ஓகே இது சிம்பிள் ஃபினோமினன் should not be in the real the spirit of regional planning. Okay, space time contain இது நம்ம கரெக்ட் பார்த்து சொல்லுவோம் ஓகேவா. அந்த ரீஜனல் பிளானிங் பிரின்சிபல்ஸ் பிறகு பார்க்கலாம் பார்த்து சொல்கிறேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது ஓகே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரீஜனல் பிளானிங் பிரின்சிபல் ஆஃப் ரீஜனல் பிளானிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்டிகிரேட்டட் ஏரியா டெவலப்மெண்ட், இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், development of backward areas, command area development, watershed management, area development program அப்படின்னு நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய ஈஸி தான். desertification, national watershed development project for rainfed areas, rainfed area development program, தாமோதர் வேலி கார்ப்பரேஷன், நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனாக பார்த்தோம் இல்லையா அது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு இதெல்லாம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஓகே இது வரைக்கும் நம்ம ஓவராலாக பார்த்தோம். இது இந்த பிரின்சிபல்ஸ் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கலாம் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இதை நம்மளெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நல்லா இதை பார்த்து சொல்லலாம் ஓகேவா. பாவர்ட்டி இன் இந்தியா, ஜியோகிராஃபி அண்ட் ரீஜனல் பிளானிங், regional planning and development of island territories. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரிமைனிங் உள்ளது என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எதை பார்த்துருக்கோம்
12 நமக்கு வந்து 5 இயர் பிளான். ஓகே, 12 5 இயர் பிளான்ஸ் பார்த்துருக்கோம். நிதி ஆயோக் ஓகே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அப்படின்னா ரீஜனல் பிளானிங் அப்படி கூடிய டாபிக், அந்த டாபிக் ஓரியன்டாக இனிமேல் தான் நமக்கு வந்து வரப்போகிறோம். ஓகேவா, பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.